இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. கந்திங் மலையில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் திடீர் மீ சமைத்த நால்வருக்கு பெந்தோங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தலா 500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் அவர்கள் 3 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று மஜிஸ்ட்ரேட் நட்ராத்தூன் நைம் ஜைனான் உத்தரவிட்டார். 23 வயது நூர் அசீரா அஸ்மான், 24 வயது ஃபடிலி ஜில் இக்ராம் சசாலின் இஸ்ரான், 24 வயது நூர் ஃபத்தின் இட்டினா ஷாருல் நிசாம், 24 வயது நூர் ஹனீஸ் சாலே ஆகியோர் மீது முன்னதாக பெட்ரோல் நிலையத்தில் சமையல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இவர்களுள் ஒருவர் ஆண், மற்ற மூவர் பெண்கள். சமையல் செய்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அதனை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றமும் செய்திருந்தனர். கிட்டத்தட்ட 200 தோட்டாக்கள் 6 துப்பாக்கிகள் வைத்திருந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கும் இஸ்ரேல் ஆடவர் மீதான விசாரணை வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை 9 நாட்களுக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்று நீதிபதி நோரினா ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். இஸ்ரேல் பினே பிராகாவைச் சேர்ந்த 38 வயது அவித்தான் ஷாரோம் இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கிறார். ஜலான் அம்பாங்கிலுள்ள ஒரு ஹோட்டலில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி மாலை 6:46 மணிக்கும் மார்ச் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கும் இடையே இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது. உலுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதல், இஸ்தானா நகாராவில் ஊடுருவல் முயற்சி போன்ற பாதுகாப்புக்கு சவால் விடும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்திருப்பது நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை தந்திருக்கிறது. நிலைமை முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை உள்துறை அமைச்சு மக்களுக்கு வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இச்சம்பவங்கள் மிக ஆழமாக புலன் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு சமூகம் கூட்டமைப்பின் தலைவர் டான்ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக்கொண்டார். அனைத்து கோணங்களிலும் போலீஸ் இந்த சம்பவங்களை துப்பு துலக்கி வருகிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைபுடின் நசித்யோன் இஸ்மாயில் அறிவித்திருப்பதை மக்கள் வரவேற்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் சொன்னார். போலீஸ் நிலையம், போலீஸ்காரர்கள் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் மக்கள் மீது நடத்தப்பட்டதாகவே அர்த்தப்படும் என்றார் அவர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மே 21 செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு நாட்டு மக்களுக்கு நேரலையாக ஒரு முக்கிய உரை நிகழ்த்துகிறார். மலேசியாவும் வெளிநாடுகளும் எதிர்நோக்கும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த நேரலையில் அவர் பேசுவார். நாட்டு மக்கள் இந்த நேரலையில் இணைய வேண்டும் என்று தம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இடப்பட்டிருக்கும் பதிவில் அவர் கேட்டுக்கொண்டார். ஆஸ்ட்ரோ 5.2 பர்னாமா டிவி, ஆர்டிஎம் மேலும் சில தொலைக்காட்சி நிலையங்கள் பிரதமரின் இந்த முக்கியமான உரையை நேரலையாக அஞ்சல் செய்யும். ஒரு மோட்டார் சைக்கிளில் தாய் தந்தையரின் அரவணைப்பில் செயற்கை சுவாச கருவிகள் அணிந்து ஒரு பிள்ளை பயணித்தது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மனம் கலங்க செய்திருக்கிறது. இந்த பிள்ளை அதன் அன்றாட நடவடிக்கைகளை இந்த சுவாச கருவியின் துணையோடு தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. தம்முடைய அரசியல் செயலாளர் அஹ்மத் ஃபர்ஹான் ஃபவுசியை அழைத்து அக்குடும்பம் பற்றிய விவரங்களை சேகரிக்க பணித்திருக்கிறார் பிரதமர். இதனிடையே கடா கொலாகடா தமான் நலாயானின் இவர்கள் வசிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தந்தை நாள் சம்பளத்திற்கு மீனவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர்களிடம் கார் வசதி இல்லை. மோட்டார் சைக்கிளில்தான் மருத்துவமனைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். புரோட்டோன் கார் தயாரிப்பு நிறுவனம் அடுத்த ஆண்டு அதன் முதலாவது மின்சார காரை அறிமுகம் செய்ய இருக்கிறது. இது ஒரு சவால் மிக்க முடிவு என்றாலும் கார் தயாரிப்பு துறையில் இது ஒன்றும் புதிதல்ல. இதன் தயாரிப்பை சீனாவைச் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் முன்னெடுத்துள்ளனர். புரோட்டோனின் இணை நிறுவனமான சீனாவின் கீலி பல்வேறு பெயர்களில் தொடர்ந்து புதிய கார்களை தயாரித்து வருகிறது. அடுத்த கட்டமாக மின்சார காரை இந்நிறுவனம் வெளியிட உள்ளது.